ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் பூ ஸ்டுடியோஸ். போன வீடியோவில் நம்மளோட டேட்டா பேஸில் ஒரு டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட ஏபிஐ, அதாவது முன்னாடி வீடியோஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு கெட் கால் ஒரு ஏபிஐ வச்சுருக்கோம். ஸோ அந்த ஏபிஐயில் என்ன பண்ணுவோம்னா ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு இல்லைனா இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்டோட ஐடி வச்சு நம்ம கெட் பண்ணுவோம் அந்த கெட் காலில். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஒரு ஜாவாவில் ஒரு லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அந்த டேட்டாலாம் ஸ்டோர் பண்ணி அந்த லிஸ்ட்ல இருந்து டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த கெட் கால் அடிக்கும்போது லிஸ்ட்ல போயிட்டு டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கிளையண்ட்டுக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுவோம். கிளையண்ட் மீன்ஸ் ப்ரௌசருக்கு ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணுவோம். பட் அப்போ நமக்கு வந்து நம்ம டேட்டாபேஸ் பற்றி தெரியாது, எப்படி அசோசியேட் பண்ணுறது அப்படிலாம் தெரியாது, கான்ஃபிகர் பண்ணுறதுன்ட்டு. பட் இப்போ நம்ம டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. இன்னுமே நம்மளால லிஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது டேட்டாபேஸ் பதிலாக. ஸோ இப்போ நம்ம வந்து போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ணி எப்படி இது பண்ணுறது, அக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு என்னோட இன்டெலிஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இன்டெலிஜில் இதை ரன் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, அதுக்கு நான் டாக்கரையும் ரன் பண்ணணும். நீங்கள் நம்ம டெர்மினலில் ரன் பண்ணிடலாம். டாக்கர் கம்போஸ் அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போது கரண்ட் ஃபைலில் வச்சுட்டு ரன் பண்ணிடுவோம். ஓகே, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் போஸ்ட்மேன் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் எதை பற்றி சொன்னேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத கொடுத்து சென்ட் அப்படின்றத கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் வருதா? ஓகே, நான் இது எல்லாமே லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் இந்த இடத்துல எனக்கு வருது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இப்போ ரியல் டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம், அதாவது போஸ்ட்கிரஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஆல்ரெடி இருக்கிற டேட்டா அக்சஸ் சர்வீஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குல்ல, ஸோ அதை நான் வந்து ரீஃபேக்டர் பண்ணிக்கிறேன். ரீஃபேக்டர், ரீநேம், டேட்டா அக்சஸ் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் டேட்டா அக்சஸ் சர்வீஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணிக்கிறேன். ரீஃபேக்டர் அப்படின்றது எல்லா இடத்துலையும் ரீஃபேக்டர் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல ஒரு இன்டர்ஃபேஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஓகே, இதுக்குள்ளே போனால் தான் வரும். ஓகே, இன்டர்ஃபேஸ் அப்படின்ட்டு. ஸோ இதில் என்ன கிரியேட் பண்ணணும்னா ஸ்டூடெண்ட் ரெப்பாசிட்டரி ஸ்பெல்லிங் கரெக்ட். ஸ்டூடெண்ட் ரெப்பாசிட்டரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெப்பாசிட்டரி எதுக்கு அப்படின்னா எக்ஸ்டென்ஸ் JPA ரெப்பாசிட்டரி அப்படின்றத கொடுத்தோன்னா இது இம்ப்ளிமெண்ட்டும் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து ரா யூஸ் ஆஃப் பேராமீட்டரைஸ்டு கிளாஸ், இங்கே வந்து இன்டர்ஃபேஸ் இந்த இது கொடுத்துருவோம் ஜெனரிக்ஸ்ன்ட்டு. ஸோ ஜெனரிக்ஸ் நம்ம கொடுப்போம். இப்போது இது வந்து நம்ம JPA யூஸ் பண்ணி, அதாவது ஜாவாலே ஃபுல்லாக பண்ணுறனால இந்த இடத்துல வந்து JPA ரெப்பாசிட்டரி அப்படின்றத யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்மளோட கிளாஸ் என்னது, ஸ்டூடெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் கமா நம்மளோட ஐடி என்ன, ஸ்டூடெண்ட்டில் வந்து ஐடி வந்து பிரைமரி கீ வந்து இன்டீஜர். ஸோ இந்த இடத்துல வந்து இன்டீஜர் அப்படின்றத கொடுத்துட்டா ப்ரிட்டி மச் எல்லாமே ஓகே. இந்த இடத்துல நம்ம முன்னாடி கொடுக்குற மாதிரி ரெப்பாசிட்டரி அப்படின்றத கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். அதோட பேஸ் கிளாஸே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு எழுதிட்டனால இந்த இடத்துல கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இதையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இது பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். ஸ்டூடெண்ட்டில் நியூ ஜாவா கிளாஸ். என்ன கிளாஸ்னா ஸ்டூடெண்ட் JPA டேட்டா அக்சஸ் சர்வீஸ் நேம் லென்த்தாக தான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு எதையுமே மீனிங்ஃபுல்லாக வைக்கணும். அப்போ தான் நம்ம எவ்வளோ நாள் கழித்து பார்த்தாலும் அது புரியும். ஸோ அதனால் எவ்வளோ லென்த்தாக வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாகவே வைக்கலாம், தப்பு இல்லை. ஸ்டூடெண்ட் JPA டேட்டா அக்சஸ் சர்வீஸ் அப்படின்றத வச்சுருக்கோம். ஸோ இப்போ என்டர் தட்டிட்டு எக்ஸ்டென்ஸ் கஸ்டமர் ஸ்டூடெண்ட் DAO அப்படின்றது கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல எரர் அடிக்குது. எதனால்னு பார்த்தோம்னா நம்ம வந்து அங்கே 2 மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதாவது அந்த மொத்தமாக லிஸ்ட்டாக கெட் பண்ணுறதும் இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்டோட இது கெட் பண்ணுறதுக்கும். ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் மெத்தட் கொடுத்தோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஓகே, கொடுத்தோம்னா ரெண்டுமே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போது இந்த இடத்துல அடிக்குது நோ இன்டர்ஃபேஸ் எக்ஸ்பெக்டட் ஹியர்
அப்படின்ற மாதிரி. ஸோ அதை இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம். இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆ இப்போ இது நம்ம சேனல் இம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தோம்னா அந்த இன்டர்ஃபேஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம்ல, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதையும் நம்ம கிளியர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா, இந்த இடத்துல அட் ரெபாசிட்டரி அப்படின்றத கொடுக்குறோம். ரெபாசிட்டரி அப்படின்றத கொடுத்துட்டு உள்ள JPA அப்படின்றத கொடுக்குறேன். ஓகே, எதுக்கு கொடுக்குறேன்றத கூட அப்புறம் சொல்கிறேன். இப்போ இங்கே வந்துட்டு நம்ம வந்து அட் ரெபாசிட்டரின்றத கொடுக்கல. பட் எதுக்கு சரி வேணா கொடுத்துக்குவோம். ரெபாசிட்டரின்றத கொடுத்துட்டு இந்த நேம் வந்து கொடுக்காம வச்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி நீங்கள் லிஸ்ட் அக்சஸ் சர்வீஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, லிஸ்ட் டேட்டா அக்சஸ் சர்வீஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரெபாசிட்டரின்னு கொடுத்துருக்கோம். ஸோ பிரிட்டி மச் எல்லாமே சேமாக தான் ஒர்க் ஆகும். லிஸ்ட் இது வந்து டேட்டாபேஸ் அக்சஸ் பண்ணுறதுனால இங்கே ரெபாசிட்டரி கொடுத்துருக்கோம். இதை பற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலையும் இது ஸ்டூடெண்ட் JPA டேட்டா அக்சஸ் சர்வீஸ் அப்படின்றதுனால இங்கேயும் இது பண்ணிக்கலாம். இப்போது என்னோட ஸ்டூடெண்ட் DAO எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்டூடெண்ட் சர்வீஸ். இப்போ நம்மளோட ரெபாசிட்டரி அப்படின்றத வந்து கொடுத்துருக்கோம். 2 இடத்துல கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட் DAO இன்ஜெக்ட் பண்ணுறப்போ எந்த கால் பண்ணணும் அப்படின்றது வந்து நம்மளோட இதுக்கு தெரியாது. அதாவது எந்த இடத்துல இன்ஜெக்ட் பண்ணுறோன்றது நம்மளுக்கு அந்த ப்ரோக்ராமுக்கு தெரியாது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்டூடெண்ட் JPA டேட்டா அக்சஸ் சர்வீஸ். ஓகே, இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரிட்டர்ன் பண்ணுவோம்ல. ஸோ நல்ல ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்டூடெண்ட் பிரைவேட் வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். பிரைவேட் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி ரெபாசிட்டரி அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் ஆல் அப்படின்றத கொடுத்தோம்னா இது வந்து நம்ம அந்த கொரி எழுதுறோம்ல அந்த மாதிரி ஒர்க் ஆகும். நம்மளோட அந்த டிபியில் இருக்கிற எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துரும். நம்மளோட டேபிளில் என்ன டேபிள் கொடுக்குறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே எடுத்துகிட்டு வந்து தந்துடும். இந்த டேபிள் இதுதான் இருக்குது, ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து வந்துடும். ஓகே, இப்போது இதை ரன் பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதா அப்படின்ட்டு. இந்த தான் வந்து நம்ம அப்புறமா பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த தான் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவும் எரர் எதுவும் த்ரோ ஆகுதா அப்படின்ற மாதிரி. எக்ஸாக்ட்லி நம்மளுக்கு எரர் த்ரோ ஆகுது. ஏன்னா ஸ்டூடெண்ட் சர்வீஸ் அப்படின்றத ஓப்பன் பண்ணோம்னா இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் DAO அப்படி இருக்கா. இந்த ஸ்டூடெண்ட் DAO எதை நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எந்த இடத்துக்கு நம்ம சென்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியாது. நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ளிகேஷன் லேயர் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சொல்லியிருப்போம். எப்படி வந்து ஒர்க் ஆகுது ஒரு ப்ரோக்ராம் அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல நம்ம 2 சர்வீஸ் வச்சுருக்கோம். அதாவது லிஸ்ட் சர்வீஸ் ஒன்று இருக்குது, JPA டேட்டா அக்சஸ் சர்வீஸ் ஒன்று இருக்குது. ஸோ இந்த 2ல் எதுக்கு சென்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியாது. ஏன்னா 2லையுமே அட் ரெபாசிட்டரி அப்படின்றத யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அட் குவாலிஃபயர் அப்படின்னு ஒரு அனடேஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த அனடேஷனை யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த இதுக்கு சென்ட் ஆகணும் அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து சொல்ல முடியும் இதுக்கு. ஓகே, இப்போது இங்கே ஸ்டூடெண்ட் டேட்டா JPA டேட்டா அக்சஸ் சர்வீஸ் இந்த இடத்துல ரெபாசிட்டரி இருக்குல்ல, இந்த இடத்துக்குள்ள நான் இது JPA டேட்டா அக்சஸ் சர்வீஸ்ன்றனால JPA அப்படின்னு கொடுத்துருவேன். நெக்ஸ்ட்டு லிஸ்ட் இருக்குல்ல, இதில் போயிட்டு லிஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். ஓகே, சாரி, இதுக்குள்ள கொடுக்கணும். LIST அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் டேட்டா ஆப்ஜெக்ட்ல ஓகே ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஸ்டூடெண்ட் சர்வீஸ்க்குள்ள வந்துட்டு இந்த இடத்துல அட் குவாலிஃபயர் அப்படின்றத கொடுத்துட்டு, ஏன்னா இந்த இடத்துல இவன் எது வந்தாலுமே JPAக்கே அனுப்பு அப்படின்ற மாதிரி நான் இங்கே இன்சிஸ்ட் பண்ணிட்டேன். இதுக்கு இந்த மாதிரி உனக்கு எந்த ரெக்வஸ்ட் வந்தாலும் JPAக்கே அனுப்பு, லிஸ்ட்டுக்கு அனுப்பாத அப்படின்ற மாதிரி. லிஸ்ட்டுக்கு அனுப்பாதன்ற மென்ஷன் பண்ணல. நம்ம வந்து இதுக்கு JPAக்கு அனுப்புன்றதை மென்ஷன் பண்ணாலே லிஸ்ட்டுக்கு அனுப்பாதன்றது தானே மீனிங். ஓகே, அப்போது இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ ரன் ஆகுது. நம்ம இதை வந்து இப்போ எந்த எரருமே இல்லை, செக் பண்ணிக்கலாம். மிஸ்டர் பூ ஸ்டார்டட் அட் போர்ட் இதெல்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்மளோட போஸ்ட் போயிட்டு முன்னாடி நம்ம கொடுத்தப்போ இந்த மாதிரி ஐயா சரவன் சென்னை ஹைதராபாத் இந்த மாதிரி வந்திருக்கு. ஸ்டேட்டஸ் வந்து 200 ஓகே சக்ஸஸ்ஃபுல். அந்த HTTP கோட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 200 ஓகே சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். 500 இன்டர்னல் சர்வர் எரர் அப்படின்ற மாதிரி வருது. எதுக்கு cannot invoke com Mr. student repository dot find all because
திஸ் டாட் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இஸ் நல் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ இப்போ நம்ம கோட்குள்ளே போகலாம். கோட்குள்ளே போயிட்டு எரர் அடிச்சிருக்கு, இங்கே வந்து காமிச்சிருக்கு எந்த இடத்துலன்ட்டு. ஸ்டூடெண்ட் டாட் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி இங்கே என்ன இருக்குது. ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்றத அக்சஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி எரர் த்ரோ ஆயிருக்கு. இந்த இடத்துல ரெபாசிட்டரி பிரைவேட் வேரியபிள் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கு கீழே பப்ளிக் ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் JPA டேட்டா அக்சஸ், ஓகே எல்லாமே கேப்ஸ்ல போயிட்டுருக்கா. ஓகே JPA டேட்டா அக்சஸ் சர்வீஸ் கன்ஸ்ட்ரக்டர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்குள்ள கஸ்டமர் சர்வீஸ் இப்போ ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்றத கொடுத்துட்டு ஸ்பேஸ் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்றத போட்டு திஸ் டாட் ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ரெபாசிட்டரி அப்படின்றத கொடுத்துட்டு இப்போ அதை ஸ்டாப் பண்ணிட்டு ரீரன் பண்ணலாம். இப்போ எந்த எரர் இல்லை, நம்ம இந்த இடத்துல அடிச்சு பார்க்கலாம். இப்போ 500 இன்டர்னல் சர்வர் எரர் அடிச்சிருக்கு. இன்டர்னல் சர்வர் எரர்னா நம்ம சைடில் உள்ள பிரச்சனை அப்படின்றது அர்த்தம். ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் தடவை பண்ணப்போ ஐயாஸ் அரவிந்த் அப்படின்னு 2 வேல்யூ வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம ஏபிஐ வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம். 200 ஓகேன்னு வந்திருக்கு. பட் நம்மளுக்கு ஐயாஸ் அரவிந்த் அப்படின்ற வந்து டேட்டா நம்மளுக்கு வரலையே, ஏன்? அப்போ நம்ம தப்பாக எதுவும் பண்ணிட்டோமா? கெட் வேல்யூ ஒழுங்காக எடுக்கலையா? இல்லை அந்த டாட் ஃபைண்ட் ஆல்னு போட்டது வந்து ஒர்க் ஆகலையா ஒழுங்கா? அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு முன்னாடி ஏன் வேல்யூ அந்த 2 வேல்யூ வந்துச்சுன்னா, நம்ம லிஸ்ட்ல அந்த 2 நேம் போட்டு ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணியிருந்தோம். அதனால லிஸ்ட்லேருந்து எடுக்கிறப்போ வந்துருச்சு. நம்ம டேபிளே போன வீடியோல தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் அதில் வேல்யூ இன்சர்ட் பண்ணவே இல்லை. ஆனால் நம்ம அதுலேருந்து டேட்டா கேட்குறோம். இல்லாத ஒரு இடத்துலேருந்து இருக்கிற ஒரு டேட்டா வேணும்னு கேட்டால் எப்படி கொடுக்க முடியும்? ஸோ அப்போது நம்மளோட கோட் சேஞ்சஸ் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம் இப்போ. ஆனால் ஏன் வேல்யூ வரல? ஏன்னா டிபியில் வேல்யூ இல்லை டேட்டா பேஸில். ஸோ அடுத்த வீடியோவில் அந்த டேட்டா பேஸில் எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் லிஸ்ட்டில் எப்படி வேல்யூ இன்சர்ட் பண்ணுறது இந்த மாதிரி த்ரெட் ஆப்ரேஷன்ஸில் வெறும் ரீட் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்திருப்போம். ஸோ இப்போயும் திருப்பி ரீடு தான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோலையும். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறது, ரீடு, டெலிட்டு, அப்டேட்டு எல்லாமே பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.